வயநாடு மீட்பு பணியில் ராணுவத்திற்கு இணையாக மீட்பு பணியில் ஹைட்ராலிக் ஆபரேட்டர்களும் ஈடுபட்டு வருவதாக எர்த் மூவர் ஆபரேட்டர் நலச்சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் இடைக்கால் அருகே நடைபெற்ற சங்கத்தின் திறன் மேம்பாடு நிகழ்ச்சியில் ஆபரேட்டர்களுக்கு முறையாக பாதுகாப்பாக செயல்படுவது குறித்த அறிவுரைகள் வழங்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த சங்கத்தின் தலைவர் சாமி செல்வமூர்த்தி, அரசு பணிகளின் போது ஹைட்ராலிக் ஆபரேட்டர்கள் உயிரிழந்தால் அவர்களது குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். உயிரிழந்த குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நாங்கள் கேட்குறோம். ஏன்னா நாங்கள் பைலட், சாதாரண ஒரு ஆப்ரேட்டர் இல்லை, விமானத்துக்கு ஈக்குவலாக இயக்கக்கூடிய ஒரு ஆப்ரேட்டர்கள். எங்களுக்கான உயிரிழப்பு எங்களோட குடும்பத்தையே பாதிக்குது. கள்ளச்சாராயம் குடிச்சு உயிரிழந்தால் 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் எங்களோட உயிர் பணியை வச்சு பெருநகர வளர்ச்சி நீங்கள் என்ன திட்டம் போட்டாலும் நாங்கள் இல்லாமல் கண்டிப்பாக வளராது. காட்டக்கூடிய ஒரு விஷயம் சார். இரவு பகல் பாராமல் விஷயம் தெரிஞ்சது. நானும் எங்கள் ஆப்ரேட்டர் நிறைய பேருக்கு கால் பண்ணி பேசிட்டு தான் இருக்கோம். ஆப்ரேட்டர் தேவை என்று கேட்டுட்டு தான் இருக்கோம். கேரளாவில் இருந்தோம். நாங்கள் இருந்து ஆட்களையும் அனுப்பிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். மிகப்பெரிய ராணுவத்துக்கு ஈக்குவலாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆட்கள்லாம். முதலமைச்சர்